அன்றுதான் கீர்த்தனாவிற்கு பெண் பார்க்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீர்த்தனாவை பெண் பார்க்க அவளின் தூரத்து சொந்தமான சிவாவும் அவனுடன் அம்மா மற்றும் சொந்த பந்தங்கள் வந்திருந்தனர். சிவாவுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அதனால் தனியாக வர வேண்டாம் என்று எண்ணி சொந்த பந்தங்களையும் அழைத்து கொண்டு வந்தனர். சிவாவின் முகம் மட்டும் வாடி போய் இருந்தது. கையில் டீயை எடுத்து கொண்டு வந்தாள் கீர்த்தனா. அனைவருக்கும் டீயை கொடுத்துவிட்டு சிவாவை நிமிர்ந்து பார்த்தாள். அவன் முகம் வாடி போய் கோரமாக இருந்ததை கவனித்தாள். சரிதான், என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லப் போகிறான் போல என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டாள். அனைவரும் பொண்ணு பிடிச்சிருக்கா என்று சிவாவிடம் கேட்கத் தொடங்கினர். அவன் என்ன சொல்லப் போகிறான் என்று ஆர்வமாக பார்த்தாள் கீர்த்தனா. எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்லிவிட்டான். இதை பார்த்த கீர்த்தனாவுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் சிவா கீர்த்தனாவுக்கு மாமன் மகன் முறை வேண்டும். ஆனால் தூரத்து சொந்தம். ஏதேனும் கல்யாணம் காதுகுத்து என்றால்தான் பார்த்து கொள்ள முடியும். சிறு பிள்ளையிலிருந்தே கீர்த்தனாவுக்கு சிவாவை மிகவும் பிடிக்கும். அவனே நம்மை திருமணம் செய்து கொள்ளப் போகிறான் என்ற மகிழ்ச்சியில் இருந்தாள் கீர்த்தனா. பொண்ணு மாப்பிள்ளை இருவருக்கும் சம்மதம் என்பதால் நல்ல நேரம் குறிக்கப்பட்டு தட்டு மாற்றிக்கொள்ளப்பட்டது. திருமணமும் ஒரே மாதத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. திருமணத்திற்கான வேலைகளும் மளமளவென முடிந்து திருமணமும் நடந்துவிட்டது. சிவாவின் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை. இதை கவனித்த கீர்த்தனா கல்யாண வேலை பார்த்த அசதியில் இப்படி இருக்கிறான் போல என்று நினைத்து கொண்டாள். திருமணமும் முடிந்து மாமியார் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டாள் கீர்த்தனா. அம்மாடி கீர்த்தனா, மேலே ஒரு வீடு கீழே ஒரு வீடுன்னு கட்டி வச்சிட்டேன். மேலே நீயும் சிவாவும் இருந்துக்கோங்க, நான் கீழே இருந்துக்கிறேன். சின்னஞ்சிருசுங்க நீங்கள், ஒத்துமையாக இருங்க என்றாள் சிவாவின் அம்மா. சரி என கூறிவிட்டு இரு வீட்டுக்குள்ளும் சென்று விளக்கு ஏற்றி வைத்தாள் கீர்த்தனா. பிறகு முதலிரவுக்கான ஏற்பாடுகள் நடந்தது. பல்வேறு கனவுகளுடன் ஏதேதோ பேச வேண்டும் என்ற ஆசையில் தன்னை அழகாக பொம்மை போல அலங்கரித்து கொண்டு முதலிரவு அறைக்குள் நுழைந்தாள் கீர்த்தனா. உள்ளே நுழைந்தால் இருட்டாக இருந்தது. என்ன இருட்டாக இருக்கிறது என்று லைட்டை போட்டாள் அவள். மெத்தையில் சிவா உறங்கிக் கொண்டிருந்தான். ஆசையோடு வந்தவளுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. சரி, அசதியில் உறங்கிவிட்டான் என்று நினைத்து அவளும் அவன் பக்கத்திலேயே உறங்கினாள். மறுநாள் காலையில் எழுந்து வாசலில் அழகாக கோலம் போட்டு கொண்டிருந்தாள். சிவாவின் அம்மா சாவித்திரி வந்து, என்னம்மா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா என்று கேட்டாள். அட போங்கத்த, உங்கள் பிள்ளை பேசக்கூட இல்லை, நான் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிட்டாங்க என்றாள் கீர்த்தனா. இதை கேட்ட சாவித்திரிக்கு முகம் மாறிப்போனது. ஆனால் கீர்த்தனாவிடம் எதுவும் சொல்லிக்கொள்ளவில்லை. சிவாவிற்காக விதவிதமாக சமைத்து வைத்திருந்தாள் கீர்த்தனா. சிவாவும் வேலைக்கு கிளம்பி சாப்பிட வந்தான். அவனுக்கு தேவையானவற்றை போட்டு சாப்பிட்டு விட்டு எதுவும் சொல்லாமல் வேலைக்கு கிளம்பினான். ஒரு வார்த்தை கூட கீர்த்தனாவிடம் பேசவில்லை. இதை பார்த்த கீர்த்தனா மனமுடைந்து போனாள். சரி, ஒரு 2 நாட்கள் பார்ப்போம். அப்படியும் பேசவில்லை என்றால் நேரடியாக அவரிடமே கேட்டுவிடுவோம் என்று எண்ணினாள். 2 நாட்கள் அவளும் கவனித்து பார்த்தாள். ஆனால் சிவா பேசுவதாக தெரியவில்லை. இது சரிவராது என்று எண்ணி வேலைக்கு கிளம்பி கொண்டிருந்தவனை மறித்து பேசத் தொடங்கினாள். கல்யாணம் ஆகி 3 நாள் ஆச்சு, நீ மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. வேற யாரையாவது லவ் பண்ணுறியா? இல்லை வேற யார் கூடயாச்சும் தொடர்பு வச்சிருக்கியா? இல்லை என்னைய பிடிக்கலையா என்று அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பிக் கொண்டே இருந்தாள். இதற்கு மேல் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்று அப்போதுதான் உண்மையை கூறத் தொடங்கினான். நான் 3 வருஷமாக பிரீத்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். 2 பேருக்குள்ளே சின்ன பிரச்சனை. அதனால் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. ஆனாலும் என்னால் அவளை மறக்க முடியலை. எங்கள் அம்மாவுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவங்களுக்கும் இதெல்லாம் தெரியும். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் அந்த பொண்ணை மறந்துட்டு உன் கூட நிம்மதியாக வாழ்வேன்னு அவங்க நினைக்கிறாங்க என்று அனைத்தையும் கூறி முடித்தான். இதை கேட்ட கீர்த்தனா நம் கணவருடைய மனதில் வேறு ஒருத்தி இருக்கிறாள் என்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க பேசினாள். அத்தை என்ன வேணாலும் நினச்சிட்டு போகட்டும், நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு என்றாள் கீர்த்தனா. உங்களால் அந்த பொண்ணை மறந்துட்டு என் கூட வாழ முடியுமா என்றாள். அதற்கு எந்த பதிலும் சிவா சொல்லவில்லை. அவனால் மறக்க முடியாது என்பதை புரிந்து கொண்டாள் கீர்த்தனா. அவனை விட்டு விலகவும் மனம் வரவில்லை அவளுக்கு. அதனால் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் என்று எண்ணி, உங்களுக்கு 1 வருடம் டைம் தரேன்,
அதுக்குள்ளே உங்களால் அந்த பொண்ணை மறந்துட்டு என் கூட வாழ முடியும்னா வாழுங்க, இல்லை மறக்க முடியலைன்னா சொல்லிடுங்க. 2 பேரும் சேர்ந்து விவாகரத்து வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடலாம். உங்களை சின்ன வயசுலேருந்து காதலிச்ச பாவத்துக்கு 1 வருஷம் உங்கள் கூட இருந்தேங்கிற சந்தோஷமாவது எனக்கு கிடைக்கட்டும் என்று கூறிவிட்டு சமைக்க சென்றாள் கீர்த்தனா. இதை கேட்ட சிவா அதிர்ந்து போனான். அப்போதுதான் புரிந்தது அவனுக்கு, நம்மை ஒருதலையாக காதலித்து இருக்கிறாள் போல என்று நினைத்தான். அன்றிலிருந்து சிவாவை ஒரு துளி கூட கண்டுகொள்ளவில்லை கீர்த்தனா. அந்த பெண்ணை மறந்து என்னை ஏற்றுக்கொண்டால் பேசுவோம், இல்லை என்றால் அப்படியே விலகிவிடுவோம் என்ற எண்ணம்தான். இதை சிவாவும் கவனித்தான். ஆனால் அவளிடம் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அவனுக்கு சாப்பாடு மற்றும் பணிவிடைகள் செய்வதை மட்டும் நிறுத்தவில்லை அவள். வீட்டில் இருந்தால் ஏதேதோ யோசிக்க தோன்றுகிறது என்று எண்ணி வேலைக்கு செல்லத் தொடங்கினாள். ஆனாலும் அவள் மனம் மாறவில்லை. மனது முழுக்க சிவாவை பற்றிய எண்ணம்தான். ஒருதலையாக காதலித்த நமக்கே இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது, அதுபோலத்தான் அவருக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டாள் கீர்த்தனா. எதுவாக இருந்தாலும் 1 வருடம் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணினாள். சிவாவும் இதை பற்றி தான் யோசித்து கொண்டிருந்தான். என்னை நேசித்த அவளே இன்னொருவனை திருமணம் செய்து கொண்டாள், நாம் மட்டும் ஏன் அவளை மறக்காமல் இருக்கிறோம்? இனிமேல் அவள் நம் வாழ்க்கையில் வரப்போவது இல்லை, பிறகு ஏன் அவளை பற்றி நினைக்க வேண்டும் என்று எண்ணினான். நம்மை நம்பி வந்த கீர்த்தனாவை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்தான். கீர்த்தனா பேசவில்லை என்றாலும் நாம் போய் பேசுவோம் என நினைத்து, கீர்த்தனா, இனிமேல் நானே உன்னை வேலைக்கு கொண்டு போய் விடவா என்று கேட்டான். அவன் முதல் முறையாக வந்து பேசியது கீர்த்தனாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. இருப்பினும், இல்லை சிவா, நானே போய்க்கிறேன் என்று முகத்தில் அடித்தது போல கூறிவிட்டாள். அவனும் சரி என்று கூறி ரூமுக்குள் சென்று விட்டான். இதனால் வரை பசிக்கும் போதெல்லாம் தானாகவே சாப்பாடு போட்டு சாப்பிட்ட அவன் இப்போதெல்லாம் கீர்த்தனாவைத்தான் அழைப்பான். கீர்த்தனா, பசிக்குது, கீர்த்தனா காப்பி கொடு என்று மூச்சுக்கு 300 முறை கீர்த்தனாவை அழைக்கத் தொடங்கினான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் காதலித்த பெண்ணை அவனுக்கே தெரியாமல் மறக்கத் தொடங்கிவிட்டான். அவன் நடவடிக்கைகளில் மாற்றம் இருப்பதை கீர்த்தனா கவனித்தாள். அவனிடம் பேசி மீண்டும் ஏமாந்து விடுவோமோ என்ற எண்ணத்தில் பேசாமலே இருந்தாள். இப்படியே 6 மாதம் ஓடிவிட்டது. கீர்த்தனாவின் மீது சிவாவுக்கு காதலும் வந்துவிட்டது. ஆனால் கீர்த்தனாதான் பிடிகொடுத்து பேசுவதாக தெரியவில்லை. எந்த பெண்ணுக்கும் கணவன் இன்னொருத்தியை நினைக்கிறான் என்றால் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்பதை சிவாவும் புரிந்து கொண்டான். இவளை எப்படியாவது பேச வைக்க வேண்டும் என்று எண்ணினான். கீர்த்தனாவிடம் போய், கீர்த்தனா, நான் ஒரு வேலை விஷயமா ஊருக்கு போகிறேன், வர 2 மாதம் ஆகும் என்றான். இதை கேட்ட கீர்த்தனா, இருப்பதே இன்னும் 6 மாதம்தான், அதிலும் 2 மாதம் உன்னை பார்க்காமல் எப்படி இருப்பது என்று உணர்ச்சி வசப்பட்டு உளறிவிட்டாள். இது சிவாவின் காதிலும் விழுந்துவிட்டது. அவளை பார்த்து சிரித்து கொண்டே, மனசில் இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு ஏன் பேச மாட்டேங்கிற என்றான். மறுபடியும் ஏமாந்து விடுவேனோ என்ற பயம்தான் என்றாள் கீர்த்தனா. இனி நீ ஏமாறுவதற்கு வாய்ப்பில்லை. நீ பேச வேண்டும் என்பதற்காகத்தான் ஊருக்கு போகிறேன் என்று பொய் சொன்னேன். இனிமேல் உன் காதலன் உனக்குத்தான் என்றான் சிவா. இதை கேட்ட கீர்த்தனா சந்தோஷத்தில் வெட்கப்பட்டாள். இனிமேல் எதற்காகவும் உன்னை காயப்படுத்த மாட்டேன் என்று கூறி சத்தியமும் செய்து கொடுத்தான் சிவா. இருவரும் இன்பமுற குடும்பம் நடத்தி 1 வருடத்திலேயே 2 பெண் குழந்தையையும் பெற்றெடுத்தனர். கணவன் மனைவி இருவருக்கும் புரிதல் என்பது முக்கியமானது. அது இல்லாவிட்டால் வாழ்க்கையே வெறுத்துவிடும். நன்றி.